ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு PhotoshopTAMIlan. PhotoshopTAMILனில் நாம் இன்றைக்கி என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரேம் டூலை பற்றின டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணணுன்னா, ஃப்ரேம் டூலை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த 4வது டூல் தான் ஃப்ரேம் டூலு. இது பாருங்கள், இது ஒரு அட்வான்ஸ் டூலு, இப்போ தான் வந்திருக்கு. இந்த டூலை எடுத்து நான் பாருங்கள், இப்போ ஜஸ்ட்டு ஒரு மேலேருந்து கீழே ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி Ctrl+J கொடுத்துட்டேன். அதுவே போய் அது உள்ளே உட்காந்துக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிறத நாம் எடிட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரேம் டூலை யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+Alt+Z கொடுத்துக்கிறேன். Ctrl+Z கொடுத்துட்டு திரும்பியும் ஒரு Ctrl+Z கொடுத்துட்டு பாருங்கள், பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்துட்டேன். இப்போ வந்து லேயர் 1 அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணிக்கலாம்னா, இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். திரும்பி வந்து ஃப்ரேம் டூல் எடுத்து மேலேருந்து கீழே இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இங்கே பாருங்கள், ட்ராக் பண்ணோன்னு என்னாச்சு, அதுக்குள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் உள்ளே போய் உட்காந்துக்குச்சு. இப்போது நாம் இந்த இதை வச்சு மூவ் டூலை வச்சு நாம் என்ன பண்ணலான்னா, இந்த ஃப்ரேம் லேயர் 1 ஃப்ரேம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணி நமக்கு தேவையான இடத்த வச்சுக்கலாம். அந்த இடத்துல Ctrl+T போட்டு நீங்கள் வேணால் சின்னதும் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். இந்த அட்வான்ஸ் வெர்ஷனில் இது புதுசாக வந்திருக்கு இந்த டூல். இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸை நீங்களும் டெக்கரேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள்.